வெயினால பேசுற கேட்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசியிருந்தீங்கன்னா நான் என்ன படிச்சுட்டு நான் எங்கே வர சொல்லிடுறேன். என் பேரு பேசிங்க ராஜன். நான் ஒரு காலத்துல ரைஸ் பிரின்சிபலா இருக்கேன். இங்கே இந்த கோவிலாக எடுத்து நடத்துறீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் சேலவதி ஒன்றியத்துல பேரவட்டால மொத்தம் 57 ஊர் இருக்கு. இந்த 57 ஊர்ல வந்து தேவதோட மக்கள் வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஊர்ல நான் சரியா கொண்டு போய் வச்சிருக்கேன். சரியா? சீனாய்க்கு வந்து ஒரு ஆட்சி பிரச்சனை காரணமா 79 இளைஞர்கள் வந்து பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சாணாவடியில 9 பேர் விமான குழுமத்தில் 9 பேர் பொய் வழக்கு. அதுல நான் வச்சேன். இந்த வழக்கெல்லாம் நீங்க இளைஞர்கள் தாக்கப்படுதுன்னா அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்து தமிழ் கூட மெயின்டெனன்ஸை சேர்ந்த நம்ம சமூகத்தை சேர்ந்த 15 பேர் படித்த இளைஞர்கள் வந்து பொய் வழக்கு காவல்துறை பதிவு செஞ்சுட்டாங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க உத்தரவாதத்துல பிரஸ் பிரச்சனைக்காக பிரச்சனையாகி 79 பேர் குண்டாசு இருந்துச்சு. இந்த வழக்கம் வந்து யார் எது கண்டுக்கல, எந்த அரசு கண்டுக்கல, எந்த அமைப்பும் கண்டுக்கல. அவங்களை கண்டிக்க வைக்கணும், உற்றுநோக்க வைக்கணும்னா அப்ப ஏதாவது விழா எடுத்தா இங்க எடுக்க முடியும். அப்ப உத்தரவாதம் சரியா இருக்கும். இதோட வரலாறு எனக்கு தெரியாது. நான் படிச்சோம் எனக்கு தெரியும். வரலாறு எனக்கு தெரியாது. மற்றவங்க பட்டியல் எதாவது தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்முடைய மக்கள் வந்து ஒன்றுபட்டோம். கல்வி பொருளாதார வளர்ச்சி. கல்வினா சட்டம் அதிகமா படிக்கணும். சட்டம் படிச்சாதான் எல்லாமே அதை தெரிஞ்சுக்க முடியும். வளர்ச்சிகள் எப்படி போறாங்க, என்ன செஞ்சு போறாங்க, காவல்துறை என்ன பேசணும். இருந்தாலும் நான் இந்த விவகாரத்தை தேர்ந்தெடுத்தேன். அதே மாதிரி உங்களுடைய சீனாவுக்கு தாங்கலாம் 9 பேர் சுற்றுப்புற படிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோட்டப்படியில சுரேஷ் பையன் வந்து சுட்டு போச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல வந்து நம்முடைய இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. இதுதான் காரணம் என்னன்னா நாம வந்து படிப்பறிவு இல்லாம பொருளாதாரத்தை பின்னணி இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசியல் வந்து அதிகாரங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து நிறைய அமர்வுகள் இருக்காங்க. அந்த நிறைய குடிநீர் கண்ணாபுரம் செந்தில் மலர் எஸ்ஆர் பாண்டியன் கரியா பாண்டியன் சுவாசி மலர்ச்சி நந்தினி மலர்ச்சி ராமச்சந்திரன் உதயகுமார் தமிழ் வாசகர் நிறைய அமைப்புகள் இருக்கு. இந்த அமர்வுகளுடைய நோக்கம் என்ன, செயல்பாடு என்ன, நமக்கு விளம்பரம் தேவையில்லை. போட்டோ சேர்ந்து போட்டு வசூல் பாண்டியன் பொண்ணு பாபாவோட பொண்ணு கரியா பாண்டியன் இப்படிதான் சொல்லிட்டு விளம்பரம் ஒண்ணு இல்லை. நம்ம எல்லா அமைப்புகளும் வந்து ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைச்சோடு அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்கணும். இதுக்காக எல்லாமே அமலாக்கம் அரசியல் கட்சிகள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணோம். சில கட்சி தலைவர்கள் நம்ம புறக்கணிச்சாங்க. அவங்க நம்ம எப்படி புறக்கணிக்க போறோம், இதெல்லாம் வந்து உறுதியில் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வேற வேற ஜாதிகள் வந்து இருக்கவங்க வந்து நிறைய தலைவர்களா இருக்காங்க. அதனால நம்ம வந்து புறக்கணிக்கிறாங்க. சார் வணக்கம்.